தேவனுக்கே துதி கன மகிமை உண்டவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நீதிமானாய் வாழ்வது எப்படி என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஹவு டு லிவ் ரைட்டஸ்லி. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினீர். பிரியமானவர்களே, வேதத்திலே நீதிமொழிகளிலே நீதிமான்களை குறித்து அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். 7ஆம் வசனத்திலே நீதிமானுடைய பெயர் புகழ் பற்றி விளங்கும். 11ஆம் வசனத்திலே நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. 20ஆம் வசனத்திலே நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவு பாவத்தையும் பிறப்பிக்கும். 20ஆம் வசனத்திலே நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லி பார்க்கின்றோம். 21ஆம் வசனத்திலே நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 28ஆம் வசனத்திலே நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். 30ஆம் வசனத்திலே நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 31ஆம் வசனத்திலே நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். 32ஆம் வசனத்திலே நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வேதத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீதியின் மேல் நமக்கு ஒரு பசி தாகம் வேண்டும். நாம் நீதியோடு கூட நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். நீதியை வசனம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது நீதியை விரும்பி, சங்கீதம் 40:7 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மன்னிக்கணும், 45:7 நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். பிரியமானவர்களே, உலகத்துல பார்க்கின்ற பொழுது நல்லது செய்கிறவர்களை உலகம் பாராட்டும், ஆனா கெட்டவர்களை ஒரு நாள் உலகம் பாராட்டாது. நாம் நீதியோடு கூட வாழ வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்திலே அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது நீதியாய் பிறரை நீதியாய் நடத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். நீதியாய் நடத்த முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தொழு நோயாளி பரலோகம் சென்று விடலாம், ஒரு தரித்திரன் பரலோகம் சென்று விடலாம், மன்னிக்கப்படாத பாவி பரலோகம் செல்ல முடியாது. முக்கியமானது ஒன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் நீதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், நீதிமான்களின் முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காக்க வேண்டும். 1 பேதுரு 3:10-12 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த நாவை பொல்லாப்புக்கு விளக்கணும். நாவை நாம் பரிசுத்தமாய் காக்க வேண்டும். நாவு பொய் சொல்லக்கூடாது, பிறரை பற்றி தீமையான சொல்லக்கூடாது, பிறரை பற்றி குறை சொல்லக்கூடாது. நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, செப்பனியா 2:3 நீதியை தேடும் மனத்தாழ்மையை தேடுங்கள். பிரியமானவர்களே, ஏசாயா 61:3 நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். 1ஆம் சங்கீதமே நீதிமான்களையும் தீயவரையும் வேறுபடுத்தி காட்டுகிறேன் என்பது சங்கீதத்திலே 1ஆம் சங்கீதம் முதல் அந்த சங்கீதத்திலே ஃபுல்லா நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் நீதிமான்களையும் தீயவரையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. பிரியமானவர்களே, நீதி நிறைந்த வாழ்வு என்பது உலகு நினைப்பது போல் சுவாரஸ்யமற்றது அல்ல, அது வலிந்தோடும் ஆனந்த வாழ்வு. ஆகவே நீதியோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பேர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.